தயாரிப்பாளர்கள் சங்கம் இப்போ ரீசெண்டாக நிறைய அதிரடியான முடிவுகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஜூலை 29ஆம் தேதிக்கும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அப்படி வெளியிட்ட அறிவிப்பில் தனுஷுக்கு எதிராகவும் ஒரு அறிவிப்பு இருக்குது. அது என்னன்னா, தயாரிப்பாளர்கள் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு படம் நடிச்சு கொடுக்காம இருக்காரு தனுஷ். ஸோ இனிமேல் தனுஷை வச்சு படம் டைரக்ட் பண்ணுறவங்க தயாரிப்பாளர்கள் சங்கத்தை கலந்தாலோசிச்சுட்டு தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் 28 நாள்லேயே ஓடிடி கொண்டு வந்துடுறாங்க. அப்படி இல்லாமல் 8 வாரம் கழிச்சு தான் படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா படங்களுக்கு ரிலீஸ் டேட் கிடைக்காம ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. அதனால் எடுத்து வச்சிருக்க எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். புதுப்பட ஷூட்டிங் எல்லாத்தையுமே 16/8/2024 அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர்களுடைய சம்பளம், டெக்னீஷியன்ஸோட சேலரி எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். அப்படிங்கிறதால நவம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா படத்தோட ஷூட்டிங்கும் நிறுத்த போகிறோம். இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.